குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் செய்யக்கூடிய மிகப்பெரிய 10 வகையான தப்பு என்னன்னு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இது ஏன்னா ரொம்ப பேர் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுனால இது நான் இந்த ஆடியோவை அப்லோட் பண்ணுறேன். எக்ஸ்பைரி டேயில் ஒரு நாள் அக்கௌண்ட் டபுள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி உள்ளே வராங்க. அதே நாளில் ஃபுல் கேபிட்டலும் வைப் அவுட் ஆகும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பல ட்ரேடர்கள் ஸ்ட்ராட்டஜி காரணமாக லாஸ் ஆக மாட்டுறாங்க. இப்போல்லாம் சில டேஞ்சரஸ் மிஸ்டேக் காரணமாக தான் லாஸ் கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பைரி டேயில் ட்ரேடர் செய்யும் 10 கில்லர் மிஸ்டேக் என்னென்ன, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், இந்த மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணால் நம்ம மார்க்கெட்டில் சர்வைவல் சான்சஸ் அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் மார்க்கெட் ஃபோமோ என்ட்ரி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே 9:15 ஓப்பன் ஆகுதுன்னா அந்த 9:15 ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா மார்க்கெட் அந்த நேரத்தில் கேண்டில்ஸ்டோட மூமெண்டம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஹெவியாக இருக்கும், ஹை வெலாட்டிலிட்டி இருக்கும், ஃபேக் பிரேக் அவுட் சான்சஸ்லாம் எக்கச்சக்கமாக வரும். மேலே போகிற மாதிரி போயிட்டு அங்கேருந்து கீழே வருவான், கீழே நல்லா போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும். அப்போது ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கே இது தான். ஓப்பன் மார்க்கெட்டில் இந்த ஃபோமோ என்ட்ரி, மார்க்கெட் கேண்டில் 6 9:15 9:30 அது ஏறுறது இறங்குறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுற அந்த ஸ்கில்லை நம்ம முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா அந்த இடத்துல பியூராக லக்கை மட்டும்தான் பேஸ் பண்ணி இருக்க முடியும். நீங்கள் ஒரு கால் சைடில் மார்க்கெட் ஏறுதுன்னு அங்கே போய் வாங்கிட்டீங்கன்னா அது இறங்கிடுச்சுன்னா ஸ்டார்டிங்கே உங்களுக்கு லாஸ் ஆகும். கரெக்ட் தானே? இல்லை இறங்குதுன்னு நினச்சி வாங்கிட்டீங்கன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிடும். ஸோ முதல் நாளே ஃபஸ்ட்டு மினிட்ஸே லாஸ் வரும்போது உங்கள் கான்ஃபிடென்ஸ் அங்கே குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஓப்பன் மார்க்கெட் ஃபோமோ என்ட்ரியை ஃபஸ்ட்டு நம்ம அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேண்டில் ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுக்கும். சில பேருக்கு அது லக்கு. என்னை பொறுத்தவரையும் அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கிறது லக்கு தான். ஓகேங்களா? சில நேரம் இல்லை, பல நேரம் அது உங்களுக்கு பெரிய ட்ராப்பாக மாறத்துக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை அவாய்ட் பண்ணுறங்க. டைரக்ஷன் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். இது அனுபவத்தால் நான் உணர்ந்தது, அதை உங்களுக்கு சொல்கிறேன். ரெண்டாவது, சீப் ஓடிஎம் ஆப்ஷன் பையிங். இது நம்ம அடிக்கடிக்கு பேசுகிறோம். ₹20 ஆப்ஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது, அதை வாங்கிட்டா அது மோர் தென் 5x மாறும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. சீப் ப்ரீமியம் ஹை ரிஸ்க்கு. ஏன்னா அதில் டைம் டிகே ஃபாஸ்ட்டாக கரையும், மெல்ட் ஆகும் ஓடிஎம்லலாம். அதுவும் அது எக்ஸ்பைரி டேயில் வாங்கினா இன்னும் ஸ்பீடாக மெல்ட் ஆகும். ஸோ மூவ் வரலைன்னா சுத்தமாக ஜீரோவே ஆகிடும். ஸோ அந்த ₹25 ஆப்ஷன் ₹5 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ₹50 போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அது பியூராக மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் 95% ஓடிஎம் 0 ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஓகேங்களா? அதனால் ரெண்டாவது மிஸ்டேக், சீப் ஓடிஎம் ஆப்ஷன் பையிங் எக்ஸ்பைரி டேயில் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. சீப் ஆப்ஷன்னா அது சீப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதெல்லாம் இங்கே அர்த்தம் இல்லை. அது சீப் டிஸ்ட்ரக்ஷன் ஆகக்கூடிய ஒரு ப்ரைஸ். இது யார் அதிகப்படியாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா அது 0 ஆகும்னு தெரிஞ்சு தான் அவங்க அதை போய் சோல்வ் பண்ணுவாங்க. அது 0 ஆகும், அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். நமக்கு 0 ஆனால் நம்ம ப்ரீமியம் 0, நமக்கு இன்க்ரீஸ் தான் ஆகணும். அப்போ நம்ம இந்த மணியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது எந்த எக்ஸ்பைரி டேவாக இருக்கட்டும், நார்மல் டேவாக இருக்கட்டும், இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சு நாளைக்கு புது எக்ஸ்பைரி ஓப்பன் ஆகுதுன்னா அந்த ட்ரேடிங்கில் இருக்கட்டும், எல்லா ட்ரேடிங்லையும் இந்த மணி தான் பெஸ்ட்டாக இருக்கும். மூணாவது நான் ஸ்டாப் லாஸ். இந்த மூணாவது மிஸ்டேக் நான் ஸ்டாப் லாஸ். அதாவது எக்ஸ்பைரி டேயில் எஸ்எல் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, அது எவ்வளோ நம்ம சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது எப்படின்னா ஹெல்மெட்டே இல்லாமல் ரேஸில் போய் கலந்துக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டாப் லாஸ் போடாது. ஃபாஸ்ட்டாக ப்ரீமியம் கொலாப்ஸ் ஆகக்கூடிய இடம் தான் எக்ஸ்பைரி டே. ப்ரீமியம் ஃபாஸ்ட்டாக கொலாப்ஸ் ஆகும். அப்படி ஃபாஸ்ட்டாக கொலாப்ஸ் ஆகும்போது நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலன்னா உங்களோட லாஸஸ் அதிகப்படியாக போகும். இதிலலாம் நான் பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு கேண்டில் ஒரு பெரிய பிக் லாஸஸை தர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த எக்ஸ்பைரி டேயில். அதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் போடலைன்னா. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பைரி டேயில்
கண்டிப்பாக ஃபிக்ஸடு ஸ்டாப் லாஸை மேண்டிட்டரியாக யூஸ் பண்ணுங்கள். எமோஷன்ஸ் ஹோல்டிங்கை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள். எமோஷன்ஸ் ஹோல்டிங் எக்ஸ்பைரி டேயில் மட்டும் இல்லை, நார்மல் டேஸ்லேயும் இல்லை, பொதுவாக ட்ரேடிங்கில் எமோஷ்னல் ஹோல்டிங்ஸ் அப்படின்றது இருக்கவே கூடாது. இது 3வது மிஸ்டேக். இதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். 4வது மிஸ்டேக் வந்து ரிவெஞ்ச் ட்ரேடிங். இதுவும் நம்ம ரெகுலராக பேசக்கூடியது தான். ஒரு லாஸ் வந்ததும் அதை ரெக்கவரி பண்ண டெஸ்பரேட்டாக அடுத்த ட்ரேட் எடுத்தால் அது கண்டிப்பாக உங்களை மறுபடியும் இன்னும் லாஸஸ் தான் பண்ண வைக்கும். இதை நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பிரச்சனை. ஆனால் நான் ரிவெஞ்ச் ட்ரேட் எடுக்க மாட்டேன். நான் எடுக்கக்கூடிய அந்த 5 ட்ரேட்லேயே எனக்கு இந்த பிரச்சனை வரும். ஏன்னா நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் 5 ட்ரேட் எடுத்தேன், அதில் 2 லாஸு 3 ப்ராஃபிட்டு, 4 ட்ரேட் எடுத்தேன், நான் 3 ப்ராஃபிட் 1 லாஸு. அந்த லாஸுன்னு வர்றதே இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்கால் தான் என்னை பொறுத்தவரையும் எனக்கு. ஓகேங்களா? அதாவது நான் ப்ராஃபிட்டில் வரேன், அந்த ப்ராஃபிட்டை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னும் போது இந்த இடத்துல இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங் வந்து க்ரீடியை நோக்கி தான் போகுது. ஓகேங்களா? இருந்தாலும் அது ரிவெஞ்ச் ட்ரேடிங் ப்ராஃபிட்டை நோக்கி போகிறதுனால நான் இந்த லிஸ்ட்டில் நான் வருவேன். ஓகேங்களா? அதனால் ஓவர் ட்ரேடிங்கை எக்ஸ்பைரி டேயில் டோட்டலாக அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. எமோஷன் என்ட்ரி இன்க்ரீஸ் ஆகிற ஒரே இடம் எங்கடானா இந்த எக்ஸ்பைரி டேயில் தான் அதிகமாக நடக்கும். இந்த மாதிரி எமோஷ்னல் என்ட்ரிஸ் அதிகமாகும் போது கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டும் அங்கே ஃபினிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ மார்க்கெட் கிட்ட ரிவெஞ்ச் எல்லாம் எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. மார்க்கெட் ஆல்வேஸ் ஸ்ட்ராங்கர் தென் யூ அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். 5வது மிஸ்டேக் வந்து ஃபுல் கேபிட்டல் என்ட்ரி. எக்ஸ்பைரி டேயில் பல பேர் வந்து என் ஃப்ரெண்டே இருக்காங்க, சில பேர் எல்லா கேபிட்டலும் அப்போ போய் அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். அதுவும் ஸ்கேல்பர் மெத்தடில். அதாவது சிங்கிள் ட்ரேடு வந்து ஒரு ஃபுல் மணி போடுறது எக்ஸ்பைரி டேயில் வந்து சூசைட் பண்ணிக்கிற மாதிரி தான் என்னை பொறுத்த வரையும். ஒரே நாளில் 1 லட்சம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அது கிடைக்காம போயிடுச்சுன்னா 1 லட்சம் ஒரே நாளில் போயிடுச்சா. அதனால தான் நான் வந்து எக்ஸ்பைரி டேயில் ஃபுல் கேபிட்டல் வச்சு என்ட்ரி எடுக்கிறது ஒரு சூசைடுக்கு சமம் அப்படின்னு நான் சொல்கிறேன். வெலாட்டிலிட்டி வந்து அன்பிரிடிக்டபுளாக இருக்கும் எக்ஸ்பைரி டேயில். சடன் ரிவர்சல் வரும், சடன் பவுன்ஸ் வரும், என்ன பண்ணுன்னே தெரியாது. நேற்று நம்ம மார்க்கெட்டில் இருந்தோம், வெள்ளிக்கிழமை 1:45க்கு மேலே மார்க்கெட் எப்படி இருந்தது, சடன் ஒரு டவுனு. வெள்ளிக்கிழமைனாவே இறங்கும், அது நமக்கு தெரியும், டிஃபால்ட்டாக அப்படி தான் நடக்குது. அதை ப்ரிடிக்ட் பண்ணவங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் வந்திருக்கும். புதுசாக மார்க்கெட்டில் வரவங்களுக்கு திடீர்னு மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது 1 மணி வரையும், அதுக்கப்புறம் இறங்குதுன்னும் போது அவனோட மனநிலைமை அங்கே எப்படி இருக்கும், அவனால் அந்த மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், வொலட்டிலிட்டி அன்பிரிடிக்டபுளாக இருக்குது, சடன் ரிவர்சல் வருது, ஏன் வருதுன்னே தெரிலன்னுவான். ஆனால் மோர் தென் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும் ஃப்ரைடேன்னும் போது அது ப்ராஃபிட் புக்கிங் வரும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபுல் கேபிட்டலை வந்து என்ட்ரி எடுக்கிறது எக்ஸ்பைரி டேயில் சூசைடுக்கு சமமான ஒரு நிகழ்ச்சி. ஓகேங்களா? அதில் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ட்ரேடுக்கு 5-10%, சில பேர் அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி 10-20% கேபிட்டலை ஒன்லி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? பேர் ட்ரேடுக்கு. 6வது மிஸ்டேக் என்னென்னா, சைட்வே மார்க்கெட்டில் பையிங் பண்ணுவாங்க. ஒன்று மட்டும் நம்ம எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆப்ஷன் பை இருக்குது, சைட்வே மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் என்ன தான் முட்டி மோதினாலும் ப்ராஃபிட் அங்கே வரவே வராது. மார்க்கெட் மூவ் இல்லைன்னா ஆப்ஷன் பை இருக்குது, அங்கே வேலையே இல்லை. அது ஸ்லோவாக நம்மளோட பிளட்டை குடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் சைட்வே மார்க்கெட்டை டோட்டலாக ஆப்ஷன் பையர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த சைட்வே மார்க்கெட், ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், அப்புறம் அந்த எக்ஸ்பைரி டே ஆப்ஷன் ப்ரீமியம், இது எல்லாமே ஆப்ஷன் செல்லர்களுக்கான மார்க்கெட். இது எல்லாமே அவங்க மட்டும்தான் இதில் ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும். அதாவது இந்த சைட்வே மார்க்கெட்டில் என்ன நமக்கு பிரச்சனைனா, டைம் போக 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 நம்ம வாங்கின ப்ரீமியம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது நீங்கள் ஸ்ட்ராங்கல் எதை பண்ணாலுமே 2 சைட்லேயுமே காலும் குறைய ஆரம்பிக்கும், பியும் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அதில் டைம் டிகே அடிபட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது ஒவ்வொரு சின்ன நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடிய கால் சைடும் சரி, புட் சைடும் சரி, அதிகப்படியான ட்ராப் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சைட்வே மார்க்கெட்டில். ஸோ இதை ஸ்ட்ரிக்டாக நம்ம சைட்வேல இருந்தால் நம்ம உள்ளேயே போகக்கூடாது அப்படின்ற மாதிரி பழக்கத்தை கொண்டு வரணும். 7வது மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா, டெலகிராம் டிப்ஸு பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது டார்கெட் 300ன்னு சொல்லிவிடுவாங்க, அதை போய் பிளைண்டாக நம்ம என்ட்ரி எடுப்பாங்க.
அது அவங்க சொன்ன டார்கெட்டுக்கு போகாது. ஆனால் அவங்க சொன்ன ஸ்டாப் லாஸ்க்கு வேணும்னா மடமடன்னு வரும். ஓகேங்களா? இதை நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுவோம். அதாவது டெலகிராமில் சொல்லிட்டா அது 100% ப்ராஃபிட்டபிள் டிப்ஸு அப்படின்ற மாதிரி நினைக்கிறவங்க இன்னும் கூட இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டை பற்றி அவங்க இன்னமும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. அதை பற்றி அவங்களுக்கான அந்த பொதுவான நாலேஜ் இல்லை அப்படின்றது தான் இந்த டெலகிராம் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களோட மனநிலைமை. ஏன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னா என்னன்னு தெரியாது. இந்த ஒரு டெலகிராமில் ஒரு டிலே என்ட்ரி வந்துடுச்சுன்னா அதனால் வரக்கூடிய பாதிப்பு என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆப்ரேட்டர் ட்ராப் பாசிபிலிட்டி அதிகன்றது அவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா? டெலகிராம் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா அவன் கொடுக்குற கால் எத்தனை மணிக்கு கொடுக்குறானோ அது தெரியாது. ரிசீவ் ஆன வண்டியும் இவங்க போடுவாங்க. அவன் ஆல்ரெடி மேலே ஏறி முடிஞ்சிருப்பான். அவன் அப்போ தான் கொடுப்பான் இங்கே பை பண்ணுன்னு. ஆனால் அது அங்கேருந்து அப்போ தான் இறங்கும். இது மாதிரி எவ்வளவோ இருக்குது டெலகிராம் டிப்ஸில். நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ இன்னமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் த மார்க்கெட். ஓகேங்களா? நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அவன் இந்த கால் இந்த இடத்துல ஏன் கொடுத்தான் அப்படின்றத நீங்கள் திங்க் பண்ணி அதை பேக் டெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டில் காசையும் அவனுக்கு கொடுத்துக்கிட்டு அந்த காசு அவன் கொடுக்குற கால்லையும் அது லாஸ் ஆகிட்டு இது நல்ல முறையில் இருக்கா நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரே ஒரு சிங்கிள் காலை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி லாஜிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெலகிராம் டிப்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் பர்டிகுலராக சொல்கிறேன். 8வது மிஸ்டேக் வந்து ஓவர் ட்ரேடிங். எக்ஸ்பைரி டேயில் எக்ஸைட்மெண்ட்டால் 15 ட்ரேட் எடுக்கிறது காமன் மிஸ்டேக்கு. இப்போல்லாம் 15 ட்ரேட்லாம் இல்லை, 30-40 போகுது. நான்லாம் ஒரு நாளைக்கு 70 ட்ரேட்லாம் எடுத்திருக்கேங்க. அப்போ பார்த்துங்க நான் எந்த அளவுக்கு இருந்திருக்கேன்னு. ஒரு அடிக்ஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது பழக அனுபவம் கிடைக்க அதிலிருந்து நம்ம மீண்டு வெளியே வரலாம்னு சொல்கிறதே அதுக்கு தான் மார்க்கெட்டிங் ட்ரேடிங்கை பற்றி நல்லா படிங்க, தெரிஞ்சுக்கிங்க. அதில் என்ன அம்சங்கள் இருக்குது, நம்மளால் மட்டும் ஏன் முடியல அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்ணுங்க. நான் அடிக்கடிக்கு சொல்கிறதே இந்த ஒரு ரீசன் தான். எக்ஸ்பைரிட்டியில் நானும் 70-80 ட்ரேடிங்கெல்லாம் பண்ணவன் தான். ஓகேங்களா? இப்போ 5க்கு மேலே நான் போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வரணும். ட்ரேடிங் எக்ஸைட்மெண்ட்டு ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம பிரெயின் எக்ஸைட்மெண்ட்டை நோக்கி தான் போய்கிட்டே இருக்கும். இந்த எக்ஸைட்மெண்ட்டு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும், ஆடாப்பாவீங்களா ப்ரோக்கரேஜ் இவ்வளோ வந்திருக்கா, நம்ம ஓவராக ட்ரேட் பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணும். எமோஷ்னல் மிஸ்டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ஓவர் ட்ரேடிங் பண்ணும்போது. ஸோ அதெல்லாம் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, நாங்கள்லாம் இப்போ சீனியர்ஸாக இருக்கோம் அப்படின்னும் போது நாங்கள் சொல்லும் போது அது உங்களுக்கு புரியவே மாட்டுது. ஆனால் 3:30 மேலே தான் அது உங்களுக்கு புரிய வருது. ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 5 ட்ரேடு, அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணாதீங்க. நல்ல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் 3 தான் பண்ணுவாங்க. குவாலிட்டியான ட்ரேட்ஸ் எடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு 5 ட்ரேடு, அதில் 3 வந்து பக்கா குவாலிட்டியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட இந்த ட்ரேடிங் ஜேர்னி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். மோர் ட்ரேட்ஸ் அப்படின்றது மோர் ப்ராஃபிட் அப்படின்னு இங்கே அர்த்தம் கிடையாது. லெஸ் ட்ரேட்ஸ் அப்படின்னும் போது இங்கே லாஸஸ் அப்படின்றதும் அர்த்தம் கிடையாது. ஒரு நல்ல ட்ரேடு 10 ட்ரேடுக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ட்ரேடு மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. 10 ட்ரேட் பண்ணுற ரெகுலராக, அதில் வந்து நீ லாஸஸில் இருக்க. ஒரு நல்ல ஸ்மார்ட் ட்ரேடர் ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கிறான், 4000-3000 ப்ராஃபிட் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங்கை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். 9வது மிஸ்டேக், ஹோல்டிங் லாங் ட்ரேட் ஹோப்ஃபுல். அதாவது ட்ரேடிங்கை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி இருந்தாலும் அந்த காலையில் வாங்க கடைசி 3 மணி வரையும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து திரும்பிடும், மறுபடியும் கம்பேக் வரும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ணி டோட்டலாக ப்ரீமியம் மெல்ட் ஆகிடும். இந்த மிஸ்டேக்ஸையும் எக்ஸ்பைரி டேயில் பண்ணவே கூடாது. எக்ஸ்பைரி டேயில் ரெக்கவரி டைம் ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா? அந்த இடத்துல ஹோப்பெல்லாம் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது. ஹோப்பை நம்பியெல்லாம் ட்ரேட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டை டைரெக்ஷனை நம்புங்க. மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட் என்னன்னு பாருங்கள். மார்க்கெட்டோட லாஜிக் என்ன அப்படின்றத புரிஞ்சுங்க. ஹோப்பெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் கண்டிப்பாக உங்களுக்கு லெசனை தான் டீச் பண்ணிக்கிட்டே இருக்கும். போகிறது உங்கள் மணி மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹோப் லாஸ் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணணும் எக்ஸ்பைரி டேயில். கடைசி மிஸ்டேக், க்ரீடு.
ஆஃப்டர் ப்ராஃபிட், அதாவது சில பேருக்கெல்லாம் இதுலேயே நான் வருவேன். மார்க்கெட் ப்ராஃபிட் வந்துடும், ட்ரேடர் ஓவர் கான்ஃபிடென்ஸ் அந்த இடத்துல தான் ஆகுறாங்க. நான் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகல, அந்த ப்ரோக்கரேஜுக்கு ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வருவேன். அப்போ அது க்ரீடி தான். அது என்ன நான் கலராக பேசினாலும் அது க்ரீடி தான். ஓகேங்களா? இது எனக்கும் இருக்குது. அதாவது மார்னிங்லேயே நான் ப்ராஃபிட் வந்துடுவேன். இருந்தாலும் 3 ட்ரேட் எடுக்கும்போதே ப்ராஃபிட் வந்துடும். இருந்தாலும் இன்னும் 2 ட்ரேட் இருக்கே, அதை எடுக்கலாம் அப்படின்னும் போது எனக்கு அடுத்த ஒரு ட்ரேட் பண்ணும்போது அது லாஸ் ஆகிடும். ஸோ இது என்னுடைய ஓவர் கான்ஃபிடென்ஸால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை நான் அவாய்ட் பண்ணணும், சரி செய்யணும். அதுக்காக முயற்சியை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் 5 ட்ரேடை நான் குறைக்கவே முடியல, வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பிக்கர் லாட் சைஸை ஆனால் பிக்கர் லாட் சைஸ்லாம் எடுக்க மாட்டேன், ரேண்டம் என்ட்ரியும் எடுக்க மாட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு லாஸஸ் வந்துடும் சில நேரத்தில். நான் இதை உண்மையை ஒத்துக்கிறேன். ஏன்னா நான் க்ரீட் ஆஃப்டர் ப்ராஃபிட் எனக்கு இது இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில பேருக்கு இருக்குது. அதாவது ப்ராஃபிட் வராதான்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பல பேருக்கு ப்ராஃபிட் வந்துடும், ஆனால் அதை தக்க வைக்க முடியாது. அதுதான் இன்னொரு பிரச்சனை. அதுதான் க்ரீட் ஆஃப்டர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? டெய்லி டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடணும் ட்ரேடிங்கை. எக்ஸ்பிரி டேயில் ப்ராஃபிட் ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஸ்கில்லான ஒரு பவர். அந்த பவரை பல பேர் எக்ஸாக்டாக அந்த பவரை கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல. நேற்று இல்லை, வியாழக்கிழமை எக்ஸ்பிரி டே சென்செக்ஸில் என் ஃப்ரெண்டே நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தான். 3700 கிட்டே இருந்தான். அந்த ப்ராஃபிட்டை அவன் எத்தனை மணிக்கு பண்ணிட்டான்னா 11 மணிக்கே பிடிச்சிட்டான். 11 மணிக்கு பிடிச்சவன் அது கம்முன்னு விட்டு இருந்தால் 3700 அவனுக்கு ப்ராஃபிட். 11 மணிலேருந்து 3:30 எவ்வளோ நேரம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே 4-5 ட்ரேட் பண்ணி 3700 லாஸ் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி சில பேர் இருக்காங்க. ப்ராஃபிட் வந்தாலும் அந்த க்ரீடியால் அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியாமல் மறுபடியும் லாஸுக்கே போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 10 மிஸ்டேக்ஸ் நம்ம எக்ஸ்பிரி டேயில் அவாய்ட் பண்ணிட்டா நம்ம மார்க்கெட்டில் சின்ன ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் சர்வே பண்ணலாம். ஓகேங்களா? இப்போல்லாம் ஒன்று தெரிஞ்சுங்க, எப்போவுமே மார்க்கெட்டில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்களோ லாஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் முக்கியமே இல்லை. மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரோக்கரேஜ் காசு கட்டியே தீரணும். அதுவும் எஸ்டிடி, டர்ன் ஓவர் ஃபீஸு, இந்த ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த மாதிரி டேக்ஸஸ் போடுறாங்க. அநியாயத்துக்கு இருக்குது. நீங்கள் ஒரு 5 ட்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் 700-800 ரூபாய் வருது. அதில் ப்ரோக்கரேஜ் அதுதான் கம்மியாக இருக்குது. ஆனால் எஸ்டிடி 600-700 ரூபாய் வருது. ஸோ நீங்கள் லாஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணாலும் டேக்ஸு கட்டியே தீரணும். மோர் தென் ட்ரேட்ஸ்னும் போது ஒரு லாஸஸுக்கு ஈக்குவலான டேக்ஸே நம்ம பே பண்ணுற மாதிரி இப்போ மார்க்கெட்டில் நிலவரம் அப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு 20 ட்ரேட் பண்ணிடுறீங்க, 2000 ரூபாய் போயிடும் டேக்ஸ் மட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. சொல்கிறேன், ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடிங் பண்ணால் லாஸ் பண்ணாலும் ப்ராஃபிட் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் லாஸஸ் தான் ஆகுவீங்க. ஏன்னா ப்ரோக்கரேஜ் காசு அவ்வளோ அதிகமாக இருக்குது. இந்த கன்க்ளூஷன் என்னென்னா, எக்ஸ்பிரி டேயில் வின்னிங் சீக்ரெட் அப்படின்ற ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று எதுவுமே கிடையாது. அங்கே டோட்டலாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது டிசிப்ளின், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பேஷன்ஸ், எமோஷன் கண்ட்ரோல். இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பைரி டேயில் இந்த 10 வகையான தப்புகளை அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்டு மெஜாரிட்டியாக ட்ரேடர்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.